எல்லோருக்குமே காலை வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாருமே சுகமாக நல்லமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். வாங்க, இந்த நாளை கூட நாம் தேவனை சேர்ந்து ஆராதிப்போமா? தேவன் இந்த நாட்களில் நம்மளை அருமையாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் நம்மை தேற்றுகிறது, நம்மை திடன்படுத்துகிறது, நம்மை காக்கின்றது, நம்மை போஷிக்கின்றது. அவ்வளோ அருமையான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே நான் இதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் எனக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அவர் எனக்கு அந்த வார்த்தையை எனக்கு உள்ள போட்டார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றக்கூடியவர். அவர் பரிசுத்த தேவன். ஆனாலும் கூட அவருடைய பிள்ளைகளாக நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அதுதான் அவருடைய வசனம். மத்தேயு 18:20 சொல்லுது, எங்க 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி வருகிறோமோ அவர்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். நம் நடுவில் அவர் இருக்கிறார். உலாவுகிற தேவன், வாசம் பண்ணுகிறவர். ஆனாலும் அவர் பரிசுத்தர். ஆகையால இந்த பிரசனத்தை நாம் ஏனோதானமாக எடுக்கக்கூடாது. அவருடைய பிரசனத்தில் வரும்போது நாம் தேவனை மகிழ்ந்து பயத்தோடு, தேவ பயத்தோடு அவரை நாம் ஆராதிப்போமா? வாங்க, தேவன் நம்மை ஆராதிப்போம். பரிசுத்த தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவை ஓம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்றென்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. கேராபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடுவேன். கேராபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடுவேன். வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவேன். வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. உம்மை போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே. மேலான நாமம் நீரே, மேலான நாமம் இதே. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையை தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவையும் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்றென்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமையின் தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே,
உண்மையில் தேவன் நீரே. கர்த்தரை துதித்து ஆராதிப்போமா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமா ராஜா, நீங்க எவ்வளவு பெரிய தேவன் ராஜா. நீர் ஒரு பரிசுத்த தேவனாக இருக்கிறீரே, அதுக்காக நன்றி ராஜா. ராஜா, நீர் உங்களுடைய பரிசுத்தத்தை எங்கள் மேலே கொடுத்து நீங்கள் எங்களை பரிசுத்தமாக மாற்றின தேவனாக இருக்கிறீரே, அதுக்காக நன்றி ராஜா. ராஜா, நீ உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் ஃப்ரீயாக வர முடியாத நீர் ஒரு you made a way, Lord Father God, for us to enter your presence, Lord Father God. Such a holy presence it is, and we are so privileged to just walk into it, Lord Father God, because of what Jesus has done on the cross. And we just want to thank you for that, Lord Father God. Thank you for Jesus in our lives. இயேசுவுக்காக we exalt you and we glorify you, and thank you for Jesus, Lord. Hallelujah. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 8 எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த வசனம் சொல்கிறது, ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது கர்த்தராகிய தேவன் அவர்கள் நடுவிலே மத்திய நேரத்திலே உலாவை கொண்டிருந்தார், நடந்து கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் பாவம் அந்த விதமான ஒரு தேவன் நம் நடுவில் உலாவுகிற ஒரு விஷயத்தை நம்மிடத்திலிருந்து பிரித்து போட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய சிலுவையின் மரணத்தின் நிமித்தம், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலின் நிமித்தம் மீண்டுமாக தேவனோடு கூட அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில், அவருடைய சன்னிதானத்தில் நாம் நுழையும்படிக்கு தேவன் ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது நிமித்தம் அவரோடு கூட நாம் ஆராதிப்போமா. உன்னதமும் உயரமும் ஆனவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லோருமாய் கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையை ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையை ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே.
பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், ஆல்பாவும் ஓமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், ஆல்பாவும் ஓமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இறந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எங்கள் பரிசுத்தமான தேவனே அப்பா, இந்த காலை வேளை உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே அப்பா, எங்கள் மேல் கண்ணோக்கி பார்த்த ராஜாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனாயிருக்கிறீர். தகப்பனே அப்பா, ஆல்பாவும் ஒமேகுமான தேவனாயிருக்கிறீர். அப்பா, எங்கள் கூட எப்பவும் இருக்கிற தகப்பனாயிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீரே உயர்ந்த தேவன். அப்பா, எல்லாருமே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி கூட அப்பா தகுதி உள்ள தேவனா இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்க கூட இருக்கிற எப்பவும் நல்ல ராஜாவா இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியில் வரும்போது தகப்பனே எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறீர். God, when your heaven comes down to the earth, oh Father, God, everything changes, oh Lord. அப்பா, அந்த மாதிரி ஒரு பெரிய நாமத்தை கொண்ட தேவனையும் இந்த காலை வேளையும் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனை அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி இந்த காலை வேளையும் நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. Thank you, Jesus. Thank you, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் வரும்போது தேவன் நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். This morning God wants to fill our deep longings, deep spiritual longings. ஆவிக்குரிய ஆழமான தாகத்தை, அந்த பசியை தேவன் நிரப்ப வாஞ்சிக்கிறார். பரிசுத்தமான ஸ்தலத்தில் நாம் இருக்கும்போது அவருடைய ஒளி நம் மீது வீசும்போது நம்முடைய அந்தரங்க பாவங்கள் தேவன் சுத்திகரிக்க வாஞ்சிக்கிறார். நம்ம அர்ப்பணிப்போமா நம்மை? இப்படி உள்ளான காரியங்கள் தேவன் சுத்திகரிக்க வாஞ்சிக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய சிங்காசனத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இதோ
மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லோருமாக உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அர்ப்பணிப்போம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆமாண்டவரே, அப்பா ராஜா தகப்பனை இந்த உலகத்தை மேற்கொள்ள அப்பா ராஜா எங்களிடம் என்றென்றுக்கும் நீர் உலாவும்படியாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்களோடு நீர் வாசம் செய்யும். அப்பா ராஜா, உமக்கு சிங்காசனத்தை அமைத்திட உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இந்த வேளையிலே ராஜா. அப்பா ராஜா, நீர் எங்களை தூய்மையாக்கி பரிசுத்தமாக்கி அப்பா ராஜா நீர் எங்களோடு வாசம் செய்யும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களோடு இருக்கும் பொழுது அப்பா ராஜா நீர் உம்முடைய சுத்த ஆவியானவரின் பலன் எங்களோடு இருக்கும் பொழுது, தேவ ஆவியானவர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் எதையும் மேற்கொள்ள வல்லமை உள்ளவர்கள் ஆண்டவரே. இந்த வேளை உம்முடைய நாமத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தேவ ஆவியானவரே, எங்களை நீர் அனல் மூட்டி நாங்கள் கூடியிருக்கிற இடங்களை நீர் நிறைவாய் வந்து நிரம்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாரும் தூய ஆவியாய் நீர் எங்களை வந்து நிரப்புவீராக ஆண்டவரே. நன்றி ஐயா. நிரப்புங்கப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் சொல்கிறார், உங்களுடைய
சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போதுதான் உண்மையுள்ள ஆராதனை. இந்த நாளில் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய அந்தரங்க காரியங்களை நாம் ஜீவ பலியாக தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போதுதான் அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. அப்படிதான் நாம் நம் தேவனை ஆராதிக்க முடியும். பரிசுத்த அலங்காரத்தோடு, வெளித்தோற்றமான அலங்காரங்கள் அல்ல, உள்ள நம்முடைய குணத்தின் அழகை நாம் அழகுபடுத்துவோமா? நாளில் ஆவியானவரை வரவேற்போம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த அலங்காரம், இயேசுவிலிருந்து அதே பரிசுத்த அலங்காரம் எங்களிலும் வரட்டும் என்று நம்மை அர்ப்பணிப்போம். யாருக்குமே கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அவருடைய பரிசுத்த ஸ்தலமாகி அவருடைய பிரசன்னம், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் எல்லோரும் நிற்கும்படி தேவன் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, ஒரு வழியை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் நீதிமானாய் நம்மை மாற்றிருக்கிறார். அது நிமித்தம் தான் இந்த அருமையான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நமக்கு. நாம் கர்த்தரை ஆராதித்து நம் வரவேற்போமா? தேவன் நம்மை பரிசுத்த அலங்காரத்தை நமக்கு கொடுக்கணும். நம்ம முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீராய்த்து நீராளுகை செய்யும். ஆமாப்பா, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீராய்த்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆமாண்டவரே, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யுங்கப்பா.
வந்து எங்களை நிரப்புங்க நிரப்புங்க. நம்ம எல்லோருமே கேட்போமா? நிரப்புங்க ராஜா, எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனுஷனை நீர் புதிதாக்குங்க. உள்ளான மனுஷனை தகப்பனே நீர் தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பரிசுத்த அலங்காரத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றோம். Cleanse us, Lord. உம்முடைய எல்லா காரியத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க. உம்மையே போற்றி ஆராதிக்கின்றோம். ஆமென். தேவன் நம்மை தூய்மைப்படுத்தட்டும். இந்த நாட்களிலே நம் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமாக. உள்ளான மனுஷனை தேவன் இயேசுவின் அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு தேவன் அலங்காரிக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து இந்த நாளுக்கான தேவ வார்த்தைக்காக தினக்கரை நாம் கரந்தட்டி வரவேற்போமா? வாங்க வரவேற்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Okay, good morning, everybody. எல்லோருக்கும் காலை வணக்கம். It's such a joy to be here. உங்களுடைய மத்தியில் அந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட பேசுகிறது ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது, ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. It's a great joy to contact with you all through this media. Yeah, and God has been faithful. இல்லையா, நம்மளுக்கு in the situation, நம்மளுக்கு if it happened like 10 years ago, maybe we wouldn't have had this technology to use technology to reach go out and preach the gospel. கர்த்தர் நல்லவர். 10 வருஷத்துக்கு முன்னால இது நடந்திருந்தா நிச்சயமாக நாம் இவ்வளமாக ஒருவரை சந்தித்திருக்க முடியாது. But God is faithful. His timing is perfect. கர்த்தர் நல்லவர். அவருடைய நேரம் எப்பொழுதும் நேர்த்தியானது, சிறந்தது. Okay, let's just quickly pray and then we'll ask God and listen to what God has for us to learn from. நாம் ஜெபிக்கலாம். அதன் பின்பு தேவன் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ அதை நாம் தியானிப்போம். Lord, we want to thank you for this time, Lord Father God. கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். We just want to thank you and we submit this time, these few minutes that we've got to just glorify your name and to bring glory to your name, Lord. கர்த்தாவே, இந்த ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே காத்திருந்து உம்மை தியானிக்கிற வேளையிலே தியானிக்கிற காரியங்கள் அனைத்தும் உமக்கு மகிமையை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். May we be that good soil, Lord Father God, that is going to put this in our hearts and sow these seeds in our heart to bear greater fruit, Lord Father God. கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் நல்ல விதையை விதைத்து விதையை ஏற்றுக்கொண்டு நல்ல கனிகளை கொடுக்கிற விளைச்சலை கொடுக்கிற ஒரு விளைநிலங்களாக நீ சமப்படுத்தும், செவைப்படுத்தும் ஆண்டவரே. Prepare our hearts, Lord. Prepare my heart even as I learn, Lord Father God. Help us, even Uncle Paul, even as we translate and serve, Lord Father God. Be with us, guide us to speak the right things, Lord Father God. கர்த்தாவே, எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களுடைய இருதயத்தை முதலாவது நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரே பிரசங்கிக்கும் போது, கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படும் போது இருதயங்களிலே அவை யாவும் நல்ல விதமாய் ஏற்றுக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். And we want to thank you for this technology. We pray that it will all go well as well, Lord. ஆண்டவரே, இந்த டெக்னாலஜிக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இது எல்லாம் நல்ல விதமாய் நடந்தேற முடிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. And we praise you. We want to thank you and we pray in the name of Jesus. கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Praise God. So today we are looking at I watch a lot of movies. இப்பொழுது நான் என்னை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நான் அதிகமான சினிமாக்களை பார்க்கிற ஒரு பழக்கமுடையவன். And just like any of us, I watch serials. I used to watch serials. I used to watch a lot of movies. It is reduced now, but நான் மற்றவர்களை போல நான் கூட சீரியல் அதிகமாக பார்க்குற ஆளு. அதோடு கூட சினிமாவும் பார்க்குறேன் இப்போ. ஆனால் ரொம்ப குறைச்சிட்டேன் இப்போ, ஆனாலும் பார்த்து கொண்டிருக்கிறேன். And some of the most key elements that they highlight in the movies and all that is when these people are in the deathbed and they want to convey something very important. நான் அது இந்த படங்களிலே சினிமாவில் நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மரிக்கும் தருவாயில் இருக்கிறவர்கள் கடைசியாக சொல்லுகிற வார்த்தைக்காக எப்படி மற்றவர்கள் கவனத்தோடு கேட்கிறார் என்ற காட்சி. And sometimes movies start with that scene, sometimes movies end with that scene, sometimes it's in the middle of the movies and the hero goes and achieves that goal of the father of the person who's dying, or that's all part of the movie that we watch and the serials that we watch. நாம் பார்க்கிற சீரியல்லே அல்லது சினிமாக்களிலே திரைப்படங்களிலே
இந்த வண்ணமான காட்சிகள், அதாவது மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு பேசுகிற காரியம் அந்த திரைப்படத்தின் துவக்கத்திலோ மத்தியிலோ முடிவிலோ இருக்கலாம். துவக்கத்தில் இருக்குமே, ஆனால் அந்த திரைப்படம் முழுவதும் அந்த தந்தையார் சொன்ன காரியத்தை மாத்திரம் நிறைவேற்றுவதில் முழு கவனத்தோடு எப்படி அந்த நடிகர் ஹீரோ செயல்படுகிறார் என்பதே அந்த சினிமா திரைப்படமாக காட்டப்படும். And it's not just true in the movies, it's also, I mean, it's very dramatic in the movies, but in real life this happens. We know that people, you know, when they're I remember my father and mother, when one of them was not feeling very well, they wanted to see my parents' marriage and then go in peace and you know, go to the Lord. Sorry. Oh, I'll say that. So I remember my parents sharing this story about how they got married in a hurry because their parents, one of their parents was passing away. என்னுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நான் நினைவு கூறுகிறேன். எப்படி அவர்கள் வேக வேகமாக திருமணத்துக்கு நுழைய வேண்டியதாயிற்று, திருமண உறவுக்குள் நுழைய வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அவர்களுக்கு சொந்தமான ஒருவர், நெருக்கமான ஒருவர் மரிக்கும் தருவாயில் இருந்ததனாலே. And it is true in our lives as well, right? இது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உண்மைதான். And that's one scene, and where we have these people on the deathbed, and the other side you have people who are successful and who are trying to pass on the baton to the younger leaders to come forward. இன்னொன்று என்னென்றால், இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியிலே கூட நாம் பார்ப்போம் என்னவென்றால், அதிகமாய் நல்ல ஒரு வெற்றிகரமாக இருந்த தலைவர் ஒருவர் தனக்கு இருக்கிற அந்த திறமையை, அந்த பொறுப்பை மற்ற இளம் தலைமுறையினருக்கு கொடுப்பது, இளைஞருக்கு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிற காரியம் கூட ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கு. And then you would see this in a lot of retirement parties and retirement farewell speeches. You would see them, hey, you need to do this. Hey, I'm passing on this responsibility to you, and it's a big responsibility. இந்த வண்ணமான பேச்சுக்களை, கருத்துக்களை எந்த இடத்துல நாம் கேட்போம் என்றால், ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச்சில், அதாவது அவர்கள் ஒரு வேலை செய்து முடிவிலே வெளியேறுகிற நேரத்தில் பொறுப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிற நேரத்தில் அவர்களுக்கு சொல்லுவார்கள், நான் இதெல்லாம் செய்து நீங்கள் இதை விட மேலாய் நன்றாய் திறமையாய் செய்து இதில் ஒரு பெரிய வெற்றியை காண வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவார்கள். And what we notice is the person who's taking this, the person who's the recipient of all of this, you know, is very careful. He's carefully listening so that he gets everything out of that person and he follows exactly what that person says. இதில் நாம் கவனிக்கிறோம் என்றால், யாரிடத்துல இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ அவர் மிக கவனமாக இதை கேட்டு அதை கவனமாக செய்யும்படியாய் தன்னை அர்ப்பணிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். And one such instance is recorded in the Bible. அந்தமான ஒரு நிகழ்ச்சி வேதத்திலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. And I'm sure we've heard this before. I'm sure you've read this before a lot of times. எனக்கு நிச்சயமாய் தெரியும், நீங்கள் இதை திரும்ப திரும்ப அநேக தரம் வாசித்திருப்பீர்கள். உங்களுக்கு இது நன்றாக தெரிந்த ஒரு நிகழ்ச்சி. But this is just a fresh perspective to just understand what is going on in the scripture passage. Let's see. இந்த வேத பகுதியிலே உண்மையில என்ன நடக்கிறது என்பதை மீண்டுமாய் உங்களுக்கு புதிதாய் ஒரு நினைவுபடுத்துகிற ஒரு காரியம் தான் நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்வது. So let's turn our Bibles to Acts 1:1 to 14. நம்முடைய வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். And we'll read it in Tamil and then we'll see how that breaks down. நாம் இப்பொழுது தமிழிலே முதலாவது வாசிப்போம், அதன் பின்பு எவனமாய் அதை நாம் பகுத்து தியானிக்கலாம் என்பதை குறித்து தியானிப்போம். தெயோப்பிலோவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்,
பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். And we know what happens after this whole prayer that they're doing and what happens later on. அதன் பின்பு நமக்கு தெரியும், இதன் பின்பு ஜெபித்து அவர்கள் மத்தியிலே என்ன நடந்தது என்பதை குறித்து பார்க்கலாம். Yeah. Okay. So you can almost imagine the same scenario that we were talking about initially, about how in a retirement party or in somebody who's giving an important instruction, the person is very keen and very attentive to listen to what they're saying. நாம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த முன்னூரிலே சொன்ன வண்ணமாக எப்படி நம்மை விட்டு பிரிந்து போகிற ஒருவர் சொல்லுகிற எல்லா விதமான காரியங்களை நாம் எவ்வளவு கவனமாக கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் மீண்டுமாய் நாம் தியானிக்க போகிறோம். So you can almost imagine that Jesus is he's giving us an important instruction of before he's leaving and going to the Father. நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவிடத்துக்கு போவதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான காரியங்களை அவர்களோடு பேசுகிறார். And he says, wait. அவர் சொல்லுகிறார், காத்திருங்கள். And he's there after his resurrection. He's spending those 40 days. It's written in scripture that he spent those 40 days just ministering to them, just teaching them all the values of the kingdom and all of these things. He's constantly telling the disciples, this is needed and you need to know this, you need to know that. This is the preparation phase where Jesus is being the teacher and the disciples are learning from him, that hearing all these things. இது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமாக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தில் போவதற்கு முன்பதாக அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தும் மிக தெளிவாக போதித்து எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர்களை பயிற்றுவிக்கிற ஒரு நாடாக இருந்தது. And one of those places he says that you've been baptized through John's baptism. ஒரு இடத்துல இங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் யோவானாலே ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். But now you will be baptized by the Spirit. ஆனால் சில நாட்களுக்கு பின்பு நீங்க என்ன செய்ய போறீங்க? நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். And sometimes we just are satisfied with just the baptism of repentance and we just want to enjoy salvation. மனம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் மட்டும் நாம் பெற்றுக்கொண்டால் போதும் என்று அதிலே நாம் திருப்தியாகி விடுவோம் பல வேளைகளிலே. It is important for every Christian to go through that and come to salvation. It is an important step. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இவ்வண்ணமான ஒரு படியை நாம் கடந்து வருவது மிக முக்கியமான ஒரு காரியம். கடந்தே வர வேண்டும் அவசியம். But then it doesn't stop there. It does not stop at salvation. It goes beyond. அது அங்கே நின்று விடவில்லை, அதற்கு மேலாக நாம் வளர்ந்து வர வேண்டியது அவசியம். And that's when we have the baptism of the Spirit. அங்கேதான் ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவதை குறித்து நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. And God's promise is true. God's promise is saying that you just wait
and the Spirit is going to come upon you. Jesus is saying this before he's leaving, and he's telling them. அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், நீங்கள் காத்திருக்க வேண்டும், காத்திருக்கும் போதுதான் இந்த காரியம் நடைபெறும் என்பதை குறித்து இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And I can almost imagine I'm going through a similar phase in my life where I've joined a new place, I've joined a new company, I'm working with a new company, and the person that that is guiding me, he kind of left just a few days ago, and he gave me all this information. He's telling, you need to do this, you need to do that, you need to do this. And so he has been guiding me, and I can quite relate with what Jesus is doing here as well. இந்த இடத்துல இயேசு எப்படி தம்முடைய சீஷர்களுக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொல்லி அநேக காரியங்களை திருஷ்டாந்தப்படுத்துகிறாரோ, தெளிவுபடுத்துகிறாரோ, அதே வண்ணமாகத்தான் இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே கூட மிக சொந்த அனுபவமாக காணப்படுகிறேன். என்றால் நான் புதிய வேலைக்குள் சேர்ந்திருக்கிறேன். அந்த வேலை செய்து கொண்டிருந்தவர் எனக்கு எவ்வண்ணமாக அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக ஒவ்வொரு படியாக சொல்லிக் கொடுத்தார். அதெல்லாம் நான் கவனமாக கேட்க வேண்டியதாக இருந்தது. And there was this one time where we were just giving him the farewell, and then he kind of was telling, I don't know if he remembered that I was there on the call, but he kind of was telling, hey, you guys need to help him because he's new here. You need to help him. அந்த அவர் கடைசியாக பேசுகிற அந்த வேளையில் நான் அந்த கான்ஃபரன்ஸில் இருக்கிறேன்னா இல்லைன்னு கூட அவருக்கு தெரியல. ஆனாலும் கூட அவர் மற்றவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரு நான் கேட்டேன் என்றால், நீங்கள் எல்லோரும் புதிதாக சேருகிற இந்த தம்பிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், இந்த புதிதானவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துவதை நான் கேட்டேன். And he's coming fresh, he doesn't know anything, so you'll have to help him out. புதுசா வராரு, அவருக்கு நீங்க எல்லாம் உதவி செய்து தன்னுடைய வேலையை நன்றாக செய்ய நீங்க உதவி செய்ய வேண்டும். And when you think of Jesus, when you see like Jesus, I can almost imagine Jesus interacting with the Holy Spirit and the Father, saying that, Lord, these guys need help. நான் இவ்வளமா யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இவ்வளமாகவே கலந்து ஆலோசிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு இந்த உதவி வேண்டும், ஆவியானவரே இவர்களுக்கு உதவி தேவை, நீங்க உதவி செய்யணும் என்று சொல்லி நம்மை குறித்து பரிந்து பேசுகிறதாக நான் உணர்த்தப்பட்டேன். And I can almost imagine him saying, Holy Spirit, you need to help Dinakar, you need to help Uncle Paul, you need to help Auntie Maria Ratnam, you need to be there with them because it's going to be difficult for them. அதே நான் யோசிக்கிறேன், நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்கு உதவி செய்யணும், பால் அங்கிளுக்கு உதவி செய்யணும், மற்றும் மரியா ரத்னா ஆண்டிக்கு உதவி செய்யணும், இப்படி போன்றவர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யணும். அதன் மூலமாக அவங்க உம்முடைய காரியங்களை செய்ய முற்படுவார்கள். And to each of us who's watching this video, Jesus is interceding for us, and he's telling the Holy Spirit, and that's the role of the Holy Spirit that comes in. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவை என்று சொல்லி ஒவ்வொருவருக்காகவும் அவர் பரிந்து பேசுவதாக நான் உணர்த்தப்படுகிறேன். I used to think that the Spirit was all about only, when you receive the Spirit, you get the gifts, and that's just the manifestation of the Spirit. You prophesy, you see visions, you see dreams, you interpret tongues. All of these is what I thought was the Spirit's doing. நான் என்ன யோசித்தேன் என்றால், இதுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவருடைய எல்லா விதமான வரங்கள் நம் மூலமாக வெளிப்படும். தீர்க்கதரிசன வரம், ஞானத்தை வெளிப்படுத்தும் வரம், அறிவை வெளிப்படுத்தும் வரம், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற வரம், சுகமளிக்கும் வரம் போன்ற வரங்கள் வெளிப்படும் என்பதை குறித்து நான் யோசித்தேன். அல்லது அந்நிய பாஷையில் பேசுகிற வரம் போன்ற வரங்கள் தான் வெளிப்படும் என்று நான் யோசித்திருந்தேன். I thought the Spirit is limited to just that, and I thought the role of the Spirit is just that. நான் நினைச்சேன் இவ்வளவுதான், அதன வரத்தை கொடுத்து கனியை நம்மகிட்ட பார்க்கறது தான் அதனுடைய வேலை அப்படின்னு சொல்லி தான் நான் யோசித்திருந்தேன். அவ்வளவுதான், அதுக்கு மேல அவர் ஒன்றும் செய்யறதில்லை அப்படின்னு யோசித்தேன். And maybe some of you are thinking that okay, only if you need to prophesy, only if you need to teach, only if you need to see dreams, only if you want to interpret tongues, will you need the Spirit. நீ ஒருவேளை உங்களே கூட சிலர் அந்த மாதிரி யோசித்திருக்கலாம். ஏனென்றால் எப்படி என்றால், ஆவியானவர் நமக்கு வரத்தை செயல்படுத்த அல்லது அந்நிய பாஷையிலே பேசி அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ண அல்லது பல தீர்க்கதரிசனம் சொல்ல இவ்வளமான காரியங்களுக்கு மாத்திரம்தான் அவருடைய உதவி தேவையை தவிர அதோடு அது முடிந்து போகிறது என்று தான் நீங்கள் கூட யோசிப்பீர்கள். So if I don't want to prophesy, if I don't want to practice these gifts of the Holy Spirit, I don't need the Holy Spirit is something that we might think. நாம யோசிக்கலாம், ஓகே இதுக்கு மட்டும் தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், இல்லைன்னா இது ஒன்றும் அவசியம் இருக்காது அப்படின்றது நம்ம யோசித்திருக்கலாம். While the role of the Holy Spirit is all of this,
but it is not restricted to just this, but it has a holistic approach to our lives. நாம் பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே இதுக்காக மிக முக்கியமானவர் என்பது ஒரு சத்தியம்தான், உண்மைதான். ஆனாலும் கூட இதைவிட மேலாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் பரிசுத்த ஆவியானவரின் உதவி நமக்கு தேவை என்பதும் முக்கியம். அதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். And we'll look at that a bit more deeper in the next section. But let's look at, let's go back to scripture and see a little more of what the disciples are doing. How are they responding? அதை குறித்து நாம் அடுத்த பகுதியிலே அதிகமாக தியானிப்போம். அதற்கு முன்பாக கர்த்தருடைய இந்த பகுதியிலே வேறு என்னென்ன காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வசனங்களை நோக்கி பார்ப்போம். And I can almost imagine the disciples when Jesus is leaving, they're just constantly looking, and it's given in scripture right there. It says they're constantly looking as Jesus is ascending into the skies, into the heavens. இயேசு கிறிஸ்து வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் வேதத்தில் என்னென்ன காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தார்கள். And you can almost see that, okay, he's going away. And you can almost see, your heart like going far away. You're like getting scared. Anxiety starts to pull in and you start to get scared because somebody important is leaving your life. நாம் பார்க்கிறோம் இந்த சீஷர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவங்க பார்த்து அதையே பார்க்க அவருடைய உள்ளத்திலே பயமும் கவலையும் சந்தேகமும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். Maybe there was bayam, maybe there were all these things. It might have been there. ஒருவேளை அது இருந்திருக்கலாம் நிச்சயமாக. ஏனென்றால் அவர்களுடைய இயேசு மீது அவர்களுடைய அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். And you can almost imagine the same with our lives also. No? When just go back to that illustration where somebody's on the deathbed and you're thinking about things like, what is going to happen after that person is going to leave? What is going to happen to my life? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன வண்ணமாக இந்த கடைசியாக சாக போகிற இந்த மனுஷனுடைய பிரிவின் போது நாம் ஒருவேளை அவர்களை அதிகமாக நேசிக்கிற, அதிகமாக அவர்களை நம்பி இருந்த மற்ற பிள்ளைகள் என்ன யோசிப்பாங்க, ஐயோ என்ன ஆகும், இவர் போயிட்டாருன்னா அவ்வளோதானா, அப்புறம் என்ன நம்ம எப்படி மற்ற காரியங்களை செய்ய முடியும், எப்படி நம்முடைய காரியங்களை நம்ம நிறைவேற்ற போகிறோம், பொறுப்புகளை நிறைவேற்ற போகிறோம் என்று சொல்லி ஒரு விதமான பயம் திகில் நம்முடைய உள்ளத்திலே வரலாம். Not that Jesus is dying, but Jesus is resurrected and he's going to the Father. But we're not talking about the death part, but we're talking about the aspect of the fear that is creeping in on the human being. நாங்கள் இயேசு கிறிஸ்து இப்போது மரிப்பு தருவாயில் இல்லை, அவர் பிதாவின் இடத்துல போறாரு, இன்னொரு மேலான இடத்துக்கு போறாரு, அதை பற்றி நம்ம சொல்ல. ஆனால் இந்த பகுதியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை விட்டு பிரிந்து போகிற ஒரு மனுஷனை குறித்து அவர் கொடுக்கிற பொறுப்புகள், அவர் செய்து வந்த காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து எப்படி நடக்கும் என்பதை குறித்த எண்ணங்கள் எல்லாம் எவ்வளவாய் உங்களை பயத்துக்குள்ளாக்கும். And sometimes you might just slip and say, oh shucks, this is just too much for me, I can't do this. சில நேரத்தில் இப்படி கூட யோசிக்கலாம், ஐயோ இவ்வளோ பெரிய பொறுப்பா, அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, ஐயோ இது ரொம்ப அதிகம், என்னால் இவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம யோசித்து ஒருவேளை சோர்வடைந்து போகலாம். But look at what the disciples are doing. The disciples, they go back. ஆனால் பாருங்க, இந்த இடத்துல சீஷர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் திரும்பி போகிறார்கள். They're going back to Jerusalem and they're gathering together again there. அந்த இடத்துல அவர்கள் போய் அந்த இடத்துல ஒன்று கூடுகிறார்கள். And there you can see their obedience, that they could have gone back to their jobs, their regular fisherman jobs. They could have done that. And they could have just said, this is just too big of a task for me. Without Jesus I cannot do this. They could have done that. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த பொறுப்புகள் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப அதிகமாக இருக்குது, இது ஒரு கொடுத்து போகிற பொறுப்பு, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, நமக்கு சுலபமாக செய்கிறது என்னன்னா நமக்கு தெரிஞ்ச அந்த மீன் பிடிக்கிற வேலை தான், எனவே நம்ம அதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்திருக்கலாம். Because you remember guys that important verse that he says that you will go back to Jerusalem, from there you're going to go to Judea, Samaria and all to the rest, to all the ends of the world. Just thinking about that, you might imagine, how am I going to do that? It's such a big of a task. இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருக்க வேண்டும். ஓ இவ்வளவு பெரிய பொறுப்பா, எப்படி எங்களால முடியும் என்று சொல்லி யோசித்து அவர்கள் பயந்திருக்கலாம். Arey, how is it possible? I don't even have a passport. I can't even go to the next street because I fear that person who's right to my next door. ஐயா என்ற அடுத்த தெருவில் இருக்கிற ஆளுகிட்டே நான் போய் இதை பற்றி சொல்ல முடியாது, ஏனென்றால் அங்கே இருக்கிற மனுஷனுக்கு பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது, அவனை எப்படி நான் அவனோட போய் பேச முடியும். But what is commendable here is the disciples listen and obey to what Jesus has said, that you just need to go back and wait
in Jerusalem. ஆனால் இங்கு சீஷர்களை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர்கள் திரும்ப சென்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தருக்கு சொன்ன வண்ணமாக இயேசு சொன்ன வண்ணமாக ஒருமித்து காத்திருந்தார்கள். And sometimes in our instances we just need to wait, we just need to obey what the Lord is telling to us through the Spirit that we have. கர்த்தருடைய நம் காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பதாக அவர் சொன்ன வண்ணமான காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நடத்துதலின்படி நாம் அவரிடத்திலிருந்து காரியங்களை பெறுகிற வரையிலே ஆலோசனைகளை பெறுகிற வரையிலே நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம். And when we wait that and we've seen after that we saw in scripture passage what happens. The Spirit comes down, and later on as we read beyond that 14 and 15 we see that they appoint somebody for Judas, but even after that they are doing greater things. They're attracting crowds of people, and crowds of people are just flooding into the kingdom of God. அதன் பின்பு என்ன நாம் பார்க்கலாம். இதன் பின்பு இன்னொரு சீஷனை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதன் பின்பு நாம் பார்க்கிறோம் அநேக ஜனங்களை, திரளான ஜனங்களை தேவனுக்காக அவர்கள் ஆதாயப்படுத்துகிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கிறார்கள். And when they wait for the power of the Spirit to just come, they are becoming witnesses of Christ. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பலன் அவர்களிடத்தில் வரும்படியாய் காத்திருக்கிறார்கள். அவர் வந்தவுடன் பலன் அடைந்து அவர் சொன்ன வண்ணமாகவே அவர்கள் சாட்சிகளாய் எழும்புகிறார்கள். And we can just draw, like, the Spirit is not just restricted to, it's not something that came up in Acts 1. இது நீ நாம இப்படி யோசிக்க கூடாது. இது ஒன்லி அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்துல மாத்திரம் தான் இது நடந்தது என்று சொல்லி நம்ம அதே இடத்துக்கு மாத்திரம் நம்ம என்ன செய்ய கூடாது, இதை வச்சு விட்டு மறந்து விடக்கூடாது. Our God is a triune God, and He's been there. The Spirit has been there from the beginning. The Father and the Son has been there from the beginning. நம்முடைய தேவன் திருத்துவ தேவன். அவர் உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இங்கு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். And you can see in Genesis itself, the Spirit was hovering over the empty spaces and then creating the land, the seas, and he was part of the creation itself. நாம் பார்க்கிறோம் எப்படி இந்த வெறுமையும் இருளும் நிறைந்த இடத்திலே ஆவி ஜலத்தின் மேலே ஆவியானவர் எப்படி அசைவாடி கொண்டிருந்தார் துவக்கத்திலே. அதன் பின்பு எவ்வாறு அநேக காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. என் பூமி மற்றும் பூமியின் மேலுள்ள ஆகாயம், நட்சத்திரங்கள் மற்றும் சூரிய சந்திரன் மற்ற எல்லா காரியங்களும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we've seen the Spirit in the beginning, we've seen them in the middle, through the prophets we see that the Spirit of God is speaking through them. துவக்கத்திலே நாம் இவ்வளவாக சிருஷ்டிப்பிலே ஆவியானவர் இருக்கிறார். அதன் பின்பு அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பேசுகிறதையும் நியாயாதிபதி மூலமாக செயல்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். And we see them in Moses having the courage to just go and address Pharaoh. நாம் பார்க்கிறோம் மோசே தைரியத்தோடு பயந்து கொண்டிருந்த அந்த பார்வோனிடத்தில் போய் தைரியமாய் பேசுகிறார். And the Spirit was dwelling in it was more like a place. The Spirit will stand in one place, it's in the tent, and that's where the Spirit is, and then the camp is around, all the people of God are around that. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் அதை சுற்றிலும் இருக்கிறார்கள். And people can the person who can go and tap into the Spirit will come back and give the message, and that's how it's been. யாருக்கு செய்தி கொடுக்கணுமோ அவர்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சென்று பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொண்டு கொடுக்க வேண்டிய செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அப்படியேதான் அது இருந்தது. It was there in the Old Testament was like that, but what we see in the New Testament is so different. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வித்தியாசமான காரியம் நடக்கிறது. அது பழைய ஏற்பாட்டில் நடந்த வண்ணமாக அல்ல. And the Spirit has just come out. That presence of God has come out from that temple where it's come into our hearts, and the Spirit of God rests upon us. We carry the presence of God with us. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னென்றால் ஆவியானவர் நமக்குள்ள அந்த இருக்க வேண்டிய அந்த தேவாலயத்தில் மாத்திரம் அவர் இல்லை, அவர் நம்மையே தேவாலயமாய் மாற்றிக்கொண்டு நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறவராய், நாம் போகிற இடங்கள் எல்லாம் நம்மோடு விட அவர் இருக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And we remember in Scripture it's just saying that, like, when the power of the Spirit comes, you will become witnesses of Christ in Jerusalem, Judea, Samaria, and to all the ends of the earth. இந்த கர்த்தருடைய இந்த வசனத்தை
கவனமாய் பார்க்க வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிறோம். And we see that, the Spirit is turning us into witnesses. நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் இங்கு சாதாரண மனிதராக நம்மை ஒரு சாட்சிகளாய் எழுப்புகிறார். And how are you saying that, Dinakar? Like, how am I a witness to Jesus? எப்படி நான் இயேசுவுக்காக சாட்சியாய் நிற்க முடியும்? How is that possible? எப்படி அது முடியும்? When I was just looking at the word witness and what it means, just going through a bit more deeper study about this. இந்த சாட்சிகள் என்பதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று படித்த பொழுது it's more of a representation of Christ in our lives itself. நம்முடைய வாழ்க்கையிலேயே இயேசுவை பிரதிபலித்து வாழ்வதுதான் சாட்சி என்பதை குறித்து நான் தெரிந்து கொண்டேன். And how can we do that? By preaching the gospel? எப்படி நாம் அதை செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவை நற்செய்தி மூலமாக அறிவிப்பதன் மூலமாக, by healing the sick, வியாதியஸ்தரை குணமாக்குவதன் மூலமாக, by seeing many people come to Christ, giving them baptism and cleansing their sins. அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மனம் திரும்பி ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதன் மூலமாக நாம் பார்க்க முடியும். Dinakar, that's not for me, Dinakar. I can't do all that. I'm not a preacher. I'm not a big person. தினகராக சாதாரண மனுஷனாக நான் செய்ய முடியாது. நான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறவன் அல்ல, அல்லது என்னிடத்தில் பலன் அதற்காக பவர் இல்லை அல்லது சக்தி இல்லை. I don't have the power to do miracles. எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, அற்புதங்களை செய்கிற வரமும் என்னிடத்தில் இல்லை. Who told that? யாரு சொன்னது? It's not what scripture says. ஆனா கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லவில்லை. It's the lie of the enemy that constantly tells you and feeds you lies, saying that you don't have the power. இது வந்து சாத்தானுடைய விரோதியாகிய சத்துருடைய பொய் நமக்கு சொல்லப்படுகிறது. உன்னால இது முடியாது, உன்னால அது செய்ய முடியாது, உன்னால நற்செய்தி பேச சொல்ல முடியாது, நீ இயேசுவை போல ஜீவிக்க முடியாது, அநேகரை ரட்சிக்க உன்னிடத்திலே ஒன்றும் காரியம் இல்லை என்று சொல்லுவான். While I say that these things are important, but also there are these other things that are even more important, or almost they are in sync with all of what we do. அது மாத்திரமல்ல, இது நான் சொன்னதெல்லாம் முக்கியமானதுதான். இதோடு கூட இன்னும் அநேக காரியங்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Being a good husband in your homes, சாதாரண ஒரு கணவனாக இருக்கும்போது நீ ஒரு நல்ல ஒரு கணவனாக இருக்க தேவன் உனக்கு ஆவியானவர் உதவி செய்வார். Being a good parent and teaching godly values in our homes, நல்ல ஒரு பெற்றோராக கர்த்தருடைய வழிகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிற பெற்றோராக நீ வீட்டிலே குடும்பத்தில் இருக்க முடியும். and we can almost see Jesus has taught us all these kingdom values and given what is injustice, how do you respond to injustice. நாம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் எவ்வளவாக அநீதி நடக்கிற இடத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும், பிரதிபலன் தர வேண்டும் என்பதை குறித்து நமக்கு போதித்திருக்கிறார். How do you live your life? உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவாய் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். And we have all that in scripture. எல்லாம் தேவனுடைய வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. But when we tap into the Spirit of God, ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்போது we become a transformed person. நாம் முழுமையாக வித்தியாசமான ஒரு மனுஷனாக மாறுகிறோம். Again, I'm saying the same thing. I'm saying that the Spirit is not just for the gifts. It's not just for the prophecies. It's not just for the visions and dreams. மீண்டும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆவியானவர் வந்து ஏதோ வரத்தை செயல்படுத்தவோ, தீர்க்கதரிசனம் சொல்லவோ, அந்நிய பாஷை பேசவோ அல்லது சுகமளிக்கவோ அப்படி போன்ற வரங்களை செய்வதற்கு மாத்திரம் அல்ல. We see Galatians 5:22 that the fruits of the Spirit is love, joy, peace, kindness, faithfulness, forbearance, self-control. And against such things there is no law. Those who belong to Jesus Christ have crucified the flesh with its passions and desires. Since we live by the Spirit, let us keep in step with the Spirit. Let us not become conceited, provoking and envying each other. நாம் பார்க்கிறோம் கலாத்தியர் 5:22 முதல் நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள்.
So when we start to show these fruits of the Spirit in our lives, we become witnesses to Christ. So இவ்வளவான கனியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்தும் போது இயேசுவை நாம் சாட்சியாக அறிவிக்கிறோம். Sure, even when you're healing and when you're moving powerfully in the supernatural, you see us being Christ's witnesses. உண்மையிலே நாம் வல்லமையான வரங்கள் மூலமாக செயல்படும் போது, வரங்களை நம்ம மூலமாக செயல்படுத்தும் போது தேவன் உண்மையிலே நம்ம நிச்சயமாக சாட்சியா இருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அது மாத்திரமல்ல, but the Spirit has the power, and all we need to do is we need to tap into that. அதாவது பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்திலே காத்திருந்து அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். And if I were to leave you with this message, dear friends, brothers and sisters, இந்த செய்தியை இப்படியே கூறி நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன் சகோதரர்களே. I just want to say that we need to receive the power of the Holy Spirit. நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Take it as Jesus is telling you that you need to wait. You need to wait for the Spirit to come upon you, and then you will be transformed to be witnesses to Christ's work. இயேசு கிறிஸ்து சொல்கிற வண்ணமாய் நீங்கள் காத்திருந்து அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுக்காக இயேசுவுக்காக நீங்கள் வல்லமையான சாட்சிகளாய் எழும்ப முடியும். Amen. Amen. Let's just pray. ஜெபிக்கலாம். Lord, we want to thank you, Lord, for this time. கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். We just want to thank you for this time that we could just learn a bit about the Spirit. இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் ஆவியானவரை குறித்து கொஞ்சம் தெரிந்து கொண்டோம். We want to thank you, Lord, for opening our hearts. எங்களுடைய இதயத்தை நீர் திறந்ததற்காக நன்றி சொல்கிறோம். We pray, oh Lord, for all the confusions, for all the questions that are raising in our minds right now. எங்களுடைய உள்ளத்திலே இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கிற அநேக கேள்விகள், சந்தேகங்களை குறித்து நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். We ask for your help. Come and help us, oh God. வந்து எங்களுக்கு உதவி செய்யும். Help us understand these fruits. Help us understand these gifts. ஆண்டவரே, இந்த வரங்களை குறித்தும் மற்ற சத்தியங்களை குறித்தும் ஆவியானவரை குறித்த சத்தியங்களை குறித்தும் நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள, எங்களுக்கு அறிந்து கொள்ள உதவி செய்யும். Help us, oh God, that we may be a Spirit-filled people, Lord. கர்த்தாவே, உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜனங்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. And in every place that we stay, in places like C.V. Ramanagar, Malgonda, Larli, in every places, Lord Father God, we'll be a salt and light in that place, Lord Father. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற வசிக்கிற எந்த இடமா இருந்தாலும், C.V. Ramanagarோ அல்லது மார்கொண்டநல்லியோ எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் உமக்கு வெளிச்சமாக உப்பாக வாழ நீர் கிருபை பாராட்டுங்கள். And by simply just living in the Spirit's principles, Lord Father God, we will see this, that people will be attracted and ask, how are you getting the joy? How are you getting so much of peace? நாங்கள் சாதாரணமாக ஆவியின் கனிகளோடு அல்லது ஆவியின் வரங்களோடு அல்லது ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாக வாழ்ந்தாலே போதும். மற்றவர்கள் எங்களிலே வித்தியாசத்தை பார்ப்பார்கள், எங்களிடத்தை கேட்பார்கள், எப்படியா உங்களிடத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ முடிகிறது. Help us, O God, to be part of your restoration plan, Lord. ஆண்டவரே, உம்முடைய மீட்பின் ஆண்டவரே இந்த பணியிலே நாங்களும் பங்காளர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய். And you've called us to be those builders, Lord Father. நீர் எங்களை ஆண்டவரே கட்டுகிறவர்களாக அழைத்திருக்கிறீர். I pray for each one that is listening to that message. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். We pray that we will become the builders, Lord Father God, who are building communities, who are building relationships through the Spirit's power. ஆவியானவர் மூலமாக நாங்கள் ஆண்டவரே உறவுகளை கட்டுகிறவர்களாக, ஆண்டவரே சமுதாயங்களை கட்டுகிறவர்களாக, ஆண்டவரே நண்பர்களை கட்டுகிறவர்களாக இருக்கிறதுக்காக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். We ask this in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.